நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த பெரிய புராணம் படிச்ச அதே பேரூர் புராண ஞாபகம். அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நூலிலே 9ஆம் நூற்பாவில் 2ஆம் அதிகரணத்தை சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த 2ஆம் அதிகரணத்தின் மூலமாக ஆசிரியர் நமக்கு காட்ட வருவது இறைவனுடைய திருவடி நீளத்தில் நில்லாமல் ஆன்மாவானது அதிலே இருந்து பலவிதமான ஆசைக்குள் அகப்பட்டு அழுந்துகிற பொழுது இந்த உலகத்திலே அனுபவிக்கிற இன்பமெல்லாம் அலகை தேர், அது நிலையல்ல என்பவற்றை உயிர் அறிந்து அந்த அகலக்கூடிய நிலையை 2ஆம் அதிகரணத்திலே காட்டுகிறார். ஆக பிரபஞ்சத்தின் மேல் வெறுப்பும் அந்த உலகத்தின் மேல நிலையற்ற பொருள்கள் மேல எப்ப வெறுப்பு வருகிறதோ அப்ப பெருமானுடைய திருவடியிலே நாம் தலைப்படுவோம். அதிலே சிவோகம்பாவனையினுடைய இயல்பும் என்ற நிலையை காட்டுகிறார். ஆக நாம் கடைசியாக பார்த்த 297வது திருப்பாடலில் இறைவன் திருவடியில வெறுப்பும் நிலையில்லாததான உலகத்திலே உலக இன்பங்களிலே வெறுப்பும் நமக்கு வருகிற பொழுது சிவபெருமான் உயிரினிடத்திலே பிரகாசமாக நின்று அன்பை பெருக்குவான். அந்த அன்பின் வழியாக ஆன்ம அறிவில் புகுந்து நின்று இறைவன் பேரின்பத்தை நமக்கு கொடுப்பான் என்று 297வது திருப்பாடல்ல பார்ப்போம். 298வது திருப்பாடல் சிவோகம்பாவனையின் இயல்பும் அதன் பயனும் என்கிற பகுதியை நாம் சிந்திக்க வேண்டும். 298வது பாடல். கண்ட இவை அல்லனோ, கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று காணா கழிபரமும் நான் அல்லே எனக் கருதி கசிந்த தொண்டினோடு உளத்து அவன் தான் நின்று அகல அப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறு இன்றி அகலும் மலங்கள் எல்லாம் கருட தியானத்தால் விடம் ஒழியும் அது போல விமல மதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது இந்த பாவகத்தை காணே. ஆக காணப்படுகிற இந்த உலகம், உலகத்திலே இருக்கிற பொருள்கள் அனைத்தும் நாம் அல்ல என்று அந்த உலகப் பொருள்களிலே இருந்து விலகி காணப்படாத பரம்பொருளும் நான் அல்ல, உலகப் பொருள்களும் நாம் அல்ல, இந்த உலகப் பொருள்களில் இருந்து விலகி காணப்படாத பரம்பொருளும் நான் அல்ல
என உணர வேண்டும். அந்த பரம்பொருள் தன்னில் கலந்து உயிரானது கலந்து நின்ற முறைமையால் அன்போடு கூடிய அடிமைத்தரம் கொண்டு அந்த உயிரும் பரம்பொருளும் கலந்திருக்கிற கலப்படம் காரணமாக தன்னை அவனாக பாவித்த இடத்தில் அவனும் ஆன்மாவில் வேறாகாது தோன்றுவான். கருட பாவனையாலே உயிருக்கு விஷம் கடித்த அந்த உயிருக்கு கருட பாவனையால் விடம் நீங்குவது போல இந்த சிவோகம் பாவனையால் மலங்கள் யாவும் ஆன்மாவை விட்டு நீங்கும். அதனால் உயிர் தூய்மையடையும். பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் என பாவிக்க சொல்லுவது இந்த பாவகத்தை தான் என்று இந்த பாடலுடைய திரண்ட கருத்தை பார்க்கிறோம். கண்ட இவை நான் அல்லேன் என்று அகன்று, அதாவது ஆன்ம அறிவால் ஆன்ம போதத்தால் சுட்டி அறியக்கூடிய இந்த உலகப் பொருள்கள், இது உடம்பு, இது வீடு, இது என் உறவு, இது என் நாடு என்று அறியப்பட்ட இந்த உடம்பு, இந்த உலகம் எல்லாம் பாசம். இவை நான் அல்ல என்று உறுதி செய்து அகன்று பிறகு காணா கழிவரமும் நான் அல்ல, அந்த உயிர் அறிவால் சுட்டி அறியப்படாமல் காணா களினா நம்முடைய உயிர் அறிவால் சுட்டி அறிய முடியாமல் பரமும் நான் அல்லேன், அப்படி மேம்பட்டு நிற்கக்கூடிய சிவனும் நான் அல்ல என்று ஒரு அனுமானத்தால் அறிந்து, நாம் அத அனுமான அளவையாலேதான் அதை நாம் அறிய முடியும். அந்த அனுமான அளவையாலே அறிகிற அந்த நிலைமையில நமக்கு மேலாக பரம்பொருள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் அதை நாம் நமக்கு மேலாக இருக்கிற பரம்பொருளும் நான் அல்ல என்று அனுமதித்த அதை ஒரு அறிந்து உளத்து அவன்தான் நின்ற கலப்பாலே அந்த முறையில் காணப்படாத நிலையிலே இறைவன் நின்றானாலும் கூட, அதாவது ஆன்மபோதத்தால் ஆன்ம அறிவால் சுற்றி அறியப்படக்கூடிய இந்த உலகம், உடம்பு அவை நான் என்று உறுதி செய்து ஆன்ம அறிவால் சுட்டி அறியப்பட முடியாமல் மேம்பட்டு நிற்கக்கூடிய சிவனும் நான் அல்ல என்று நாம் அறிந்து உளத்து அவன் தான் நின்ற கலப்பாலே, உளத்து அவன் தான் நின்ற கலப்பாலே, ஆக இறைவன் ஆன்ம அறிவால் அறியப்படாது இருந்தாலும் கூட ஆன்மாவில் அந்த சிவனும் அத்துவிதமாக கலந்து நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான். கசிந்த தொண்டினொடும் சோகம் என பாவிக்க, அப்படி தன்னை விட்டு அத்துவிதமாக கலந்து நிற்கின்ற அந்த இறைவனுடைய கருணையை அன்பு ஆன்மாவில் கூடிய நிலையால் அந்த அவனுடைய வியாபக அறிவுக்குள் நாம் இருக்கிறோம் என்ற அடிமைத்தரத்தால்
சிவோகம் பாவனை செய்ய வேண்டும். சிவோகம் பாவனை, சிவோகம் பாவனை. சா கூட்டல் அகம் சோகம் என்று பெயர். அது நான் என பொருள்படும். சிவ கூட்டல் அகம் சிவயோகம். இது சிவம் நான் என பொருள்படும். ஆக சோகம் வேறு, சிவோகம் வேறு. சோகம் என்பது அது நான், சிவோகம் என்பது இது சிவம் நான். சோகத்துக்கும் சிவோகத்துக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். ச கூட்டல் அகம் சோகம், அது நான் என்று பொருள் தரும். சிவ கூட்டல் அகம் சிவோகம், இது சிவம் நான் என பொருள்படும். அப்ப நான் என பொருள்படுவதும் சிவம் நான் என பொருள்படுவதும் வேறுபாடு இருப்பதை நாம் எளிமையாக உணரலாம். நான் சிவம் என்ற இடத்திலே தன்முனைப்பு வரும். சிவம் நான் என்று எண்ணுகிற பொழுது அடிமை பண்பு வரும். இதில் முதல்ல இருப்பது வேதாந்த தொடர். சோகம் என்பது அது நான் என்பது வேதாந்தம். சிவோகம் என்பது சித்தாந்த தொடர். நமக்கு சோகத்தால் இறைவனை காண முடியாது. சிவோகம் சிவம் நாம் என்று சொல்ல வேண்டும். அந்த உணர்வு நமக்கு தள்ளப்பட வேண்டும். அப்படி நாம் நாமல்ல, சிவம் நாம். சிவத்தின் வியாபகத்துக்குள் நாம் அடங்கி இருக்கிறோம் என்று அந்த உணர்வு பாவனை கிடைக்குமானால் பிறகு வேரின்றி தோன்றுவன், வேரின்றி தோன்றுவன், பாவி சோகமென பாவிக்க தோன்றுவன் வேரின்றி இருக்கு பாருங்க. வேரின்றி தோன்றுவன். அந்த ஆன்மாவுக்கு வேறாதல் இல்லாமல் இறைவன் அத்துவிதமாக நிற்கிற நிலையிலே இறைவன் தோன்றுவார். அது எது போல ஒரு மேற்கோள் காட்டுகிறார். முன்னமே நம்ம இந்த செய்தி அறிந்ததுதான். திருவருட்பயன்ல உமாபதி சிவம் இறைவன் குருநாதராக வருவதை கருட பாவனை என்று சொல்லுவார். அதாவது ஒருத்தனுக்கு விஷம் ஏறிவிட்டால் அந்த விஷத்தை இறக்க வேண்டும் என்றால் அந்த விஷத்தை முடிக்கக்கூடிய கருணனை கொண்டு வந்து மேலே போட்டாலும் அந்த விஷம் தீராது. விஷம் தீராது இல்லையா? பாம்பு கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த பாம்பினுடைய விஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் கீரிக்கு உண்டு. அப்பொழுது நாம் கீரியை கொண்டு வந்து மேலே போட்டாலும் அந்த விஷம் நீங்காது. இந்த விஷத்தை நீக்கக்கூடிய முறையில் பாவனை செய்தால் விஷம் நீங்கும் என்று திருவருட்பயன்ல 6 உருநிலை என்ற பாடல்ல காட்டுகிறார். விட நகுலம் மேவினும் மெய்ப்பாதகனின் மீளும் கடனில், கடன் என்பது முறையில், இருள் போவது இவன்கள். ஆமா, ஆக ஒருத்தனை பாம்பு கடித்து விட்டால் அந்த பாம்பின் விஷத்தை முறிக்கக்கூடிய கீரியை கொண்டு வந்தாலும் அவனுக்கு விஷம் நீங்காது. அப்ப எப்படி நீங்கும்னார்? கீரி மந்திர பாவகனால் விடம் நீங்கும். அப்ப அஞ்ஞானமாகிய ஆணவ இருள்
இறைவனால் நீங்காது சிவோகம்பாவனை உள்ள குருவினால் நீங்கும். அப்ப குருவாக வந்து தீட்சை செய்து உபதேசம் செய்தால்தான் அந்த ஆணவ இருள் சிறிது சிறிதாக நீங்கும் என்று உமாபதி சிவம் காட்டுகிறார். அதை இங்க கருட தியானத்தால் விடம் ஒளியும் அது போல. ஆக கருடன், அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த வினைகள் ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம் என்று அந்த கருடன் ஆதி தெய்வீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன் என்று கருடன் 3 வகையாக பிரித்து சொல்லுவார்கள். உலகத்தில் காணப்படுகிற கருடன் ஆதி பௌதீக கருடன், கருட மந்திரம் ஆதி தெய்வீக கருடன். கருடன் மந்திரமிடமாக நின்று பலன் கொடுக்கும்போது சிவசக்தி. எனவே நாம் ஆதி தெய்வீக கருட மந்திரத்தை நாள்தோறும் பயின்று வந்தால் அந்த பயிற்சியினுடைய நன்மையால் அந்த மந்திரமே தானாக அது நிற்கும். அது அனன்ய பாவனை என்று சொல்லுவார்கள். அந்த மந்திரத்தை கண்கொண்டு பார்க்கிற பொழுது விஷத்தினுடைய வேகம் நீங்கும் என்று அந்த மந்திரத்தில் வல்லவர்கள் இருக்கிற நிலையை நமக்கு காட்டுகிறார். அதை போல நாம் சிவம், நாம் சிவம், நாம் சிவம் என்று சிவோகம் பாவனை செய்து வருகிற பொழுது சிவத்துவ விளக்கம் அறிவில பதிய 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 விஷத்தை போன்ற பாசம் நீங்கும் என்று இந்த தொடர் ரொம்ப அருமையான தொடர். கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிற பொழுதுதான் இதற்கு பொருள் விளங்கும். கருடதியானத்தால் விடம் ஒளியும் அது போல மலங்கள் எல்லாம் விண்டு அகலும். மலங்கள் எல்லாம் விண்டு அகலும். அதனால் ஆன்மா சுத்தி அடையும். அப்ப கருட பாவனை, கருட பாவனை என்பது கருடன் ஆதி பௌதீக கருடன், ஆதி தெய்வீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன். ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், இப்படி அந்த வினை வருகிற வகையில மூவகையில் வரும். இதில் உலகத்தில் காணப்படுகிற அந்த கருடன் ஆதி பௌதீக கருடன், அந்த கருட மந்திரம் ஆதி தெய்வீக கருடன். அந்த மந்திரத்தை இடமாக நின்று பலன் கொடுப்பது சிவசக்தி ஆதி ஆன்மீக கருடன். அந்த முறையிலேதான் நமக்கு அது நீங்கும். விடம் அழியும் அது போல விமலமதையும் அடையும், விமலமதையும் அடையும். இப்ப மலங்கள் எல்லாம் நீங்கும். அதனால் ஆன்மா மலமுடையதாக இருக்கிற ஆன்மா விமலமாக மாறும். மலங்கள் முழுவதும் நீங்கும். பண்டை மறைகளும் அது நான் ஆனேன், அதாவது சிவமானேன் என்று பாவிக்க சொல்லும். எனவே அது நானல்லேன் சிவம் என்று பாவிக்க சொல்லும். அந்த பாவகத்தை தான் சோகம்பாவனை என்று ஞான நூல்கள்ல சொல்லப்படுகின்றன. எனவே அது நான் ஆனேன். ஆக ஆன்மா ஒன்றை பற்றி நிற்குமே அல்லாமல் தனித்து நிற்கும்.
நிற்காது. அப்ப ஆன்மா பிரபஞ்சம் இந்த உலகம் பொய் என்று நினைத்திருக்கும் பொழுது அது மட்டும் போதாது. எனவே சிவத்தை பற்றி நிற்பதற்கு பாவனை பயிற்சி வேண்டும். அந்த பாவனை தான் சிவோகம் பாவனை. வேதாந்திகள் சோகமஸ்மி என்றும் சித்தாந்திகள் சிவோகமஸ்மி என்றும் பாவனை செய்வார்கள். இது திருவிளங்கம் என்ற உரையாசிரியர் வேதாந்திகள் சோகமஸ்மி என்றும் சித்தாந்திகள் சிவோகமஸ்மி என்றும் பாவனை செய்வார்கள். சோகமஸ்மி என்ற சொல்லுக்கு ச கூட்டல் அகம் கூட்டல் அஸ்மி, அது நான் ஆகின்றேன். சிவோகமஸ்மி சிவ கூட்டல் அகம் கூட்டல் அஸ்மி, சிவன் நான் ஆகின்றேன். இந்த இரண்டில் ஒன்றை பாவனை செய்தால் ஆன்மா மலம் நீங்கி சுற்றி எய்தும். இந்த பாவனையை உணர்த்துவதற்காக ஐந்தெழுத்தை முறைமையாக ஞான குருவின் வாயிலாக அறிய வேண்டும் என்று நமக்கு அழகாக அமைத்திருப்பதை, சிவோகம் பாவனை செய்வதற்கு ஞான குருவை நாட வேண்டும் என்று இந்த பாடல் மூலமாக 2ஆம் அதிகரணத்தின் கருத்தை காட்டுகிறார். எனவே உலகியல்லை இருக்கிற பாசமும் நான் அல்ல, பதியும் நான் அல்ல. ஆன்மா பதியும் இல்லை, பாசம் இல்லை. அந்த இரண்டிலே இருந்து நாம் வேறு என்பதை கண்டு பாசத்தை விட்டு ஆன்மா நீங்கி சிவனையே தியானம் செய்து சிவோகம் பாவனை செய்தால் சிவபெருமான் உயிரில் பிரிப்பின்றி நின்று மலங்கள் முழுவதையும் போக்கி நம்மை சுத்தம் செய்வான் என்று இறைவன் சுத்தம் செய்கிற நிலையை இந்த திருப்பாடல்ல காட்டுகிறார். அப்படி நாம் சுத்தம் செய்வதற்கு அஞ்செழுத்தை நியதியாக ஓத வேண்டும். அதை 3ஆம் அதிகரணத்துல காட்டுகிறார். இது விதி என்னும் அஞ்செழுத்தை என்று சிவஞான போதம் 9ஆம் நூற்பாவுல வரக்கூடிய தொடர். அது இந்த திருப்பாடலிலே 3ஆம் அதிகரணமாக இதை பிரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது 292வது திருப்பாடல்ல பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடு உள்ளத்தே நாடி பாத நீளக்கீழ் நில்லாதே நீங்கி போதியோ ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேரார் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும் சிவோகம் பாவனை என்று 9ஆம் நூற்பால் தொடங்குற பொழுதே 292வது திருப்பாடல்ல அருமையா காட்டுகிறார். அப்ப அத 3 அதிகரணமாக பிரித்தார் 9ஆம் நூற்பாவுல அந்த கருத்தை. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுழு உள்ளத்தே நாடி பாத நிலத்தில் நிற்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு அதிகரணமாகவும், பாத நீளத்தில் நில்லாமல் நீங்கி போகிற பொழுது ஆசை தரும் உலகமெல்லாம் அழகைத்தேர் என்று அறிந்து அதை விட்டு நீங்கி அகல அந்த நிலை சிவோகம் பாவனையாகும் என்று 2ஆம் அதிகரணமும், 3ஆம் அதிகரணமாக பின்னும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க அப்பொழுது அவன் உள்ளத்தே புகுந்து
அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட. ஆக இந்த 9ஆம் நூற்பாவில 3 கருத்துக்களை நமக்கு விளங்குவதற்காக 3 அதிகரணமாக பிரித்து காட்டுகிறார். 3ஐயும் தனித்தனியா காட்டுகிறார். அதுல கடைசியாக நாம் பார்க்க இருப்பது 3ஆம் அதிகரணம், ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. இந்த மகா மந்திரம் என்று பெயர். சேக்கிழார் பெருமான் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மதுரை பதியில இருக்கிற பொழுது அவர் தங்கி இருக்கிற மடத்துக்கு சமணர்கள் சமண மதத்திலே சொல்லப்பட்ட சில மந்திரங்களை சொல்லி மடத்துக்கு அரசனுடைய ஆணையை பெற்று தீ வைக்க முற்பட்டார்கள். அப்பொழுது அந்த மடத்துக்குள்ளே இருப்பவர்கள் ஆதி மந்திரம் அஞ்செழுத்தை ஓதுபவர்கள். அந்த ஆதி மந்திரம் அஞ்செழுத்தை ஓதுபவர்களுக்கு சமணர்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தால் நெருப்பு பற்றுமா என்றால் பற்றாது என்கிற இடத்துல அஞ்செழுத்து மந்திரம் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து என்று காட்டுகிறார். சிவஞான போதத்தில் அஞ்செழுத்தை பற்றி மிக விரிவாக சொல்லுகிற பகுதி இந்த 9ஆம் நூற்பாதான். இது அஞ்செழுத்து அருள்நிலை என்று ஒரு அதிகாரத்தால் உமாபதி சிவம் காட்டுகிறார். இந்த அஞ்செழுத்தின் சிறப்பை உண்மை விளக்க நூல்கள்ல விரிவாக சொல்லப்படுகின்றன. அந்த முறையில் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. விதி என்பது ஞானாசிரியர் கூறிய முறையில அஞ்செழுத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த 3ஆம் அதிகரணத்தில் 5 கருத்துக்கள் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரிய பெருமக்கள் பிரித்து காட்டுகிறார்கள். அந்த முறையில 5 பாடல்கள் மூலம் விதிப்படி உச்சரிக்க இறைவன் உள்ளத்தே புகுந்து ஊனமெல்லாம் ஓட அருள் செய்வான் என்பதை 5 பாடல்கள்ல காட்டுகிறார். 1, திருவைந்தெழுத்து வேள்வியின் இயல்பும் பயனும். உள்ளுக்குள்ள அந்தரீக முறையில வேள்வி செய்வது. அந்த அந்தரத்தில் அந்த உள்ளுக்குள் வேள்வி செய்வதால் இருக்கிற பயன். இனி உபாய நிலையில இருக்கிற புறப்பூசை, அதனுடைய பயன். யோகம் பாவனையால் இறைவன் திருவடியோடு சேர்ந்து ஆன்மா முக்தி பெறுகிற வகை என்று இதை பிரித்தார். அது முதல் நமக்கு காட்டுவது அஞ்செழுத்து வேள்வியின் இயல்பும் பயனும். 299வது பாடல். திருவைந்தெழுத்தின் இயல்பும் அதனுடைய பயனும் என்று ரொம்ப நல்ல பாடல். 299வது திருப்பாடல். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசு பரிசும் அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு அஞ்செழுத்தால் அங்கம் கரம் ஞாசம் பண்ணி ஆன்மாவில் அஞ்செழுத்தால் இதயத்து அர்ச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலியினில் அனலை ஓம்பி அனைவரிய கோதண்டம் அணைந்து அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க.
மதி அருக்கண் அணை அரவம்போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே. ரொம்ப சிறந்த பாட்டு. அஞ்செழுத்தின் இயல்பை இதுல நமக்கு அருமையா காட்டுகிறார்கள். இந்த பாடலுடைய நமக்கு இருக்கக்கூடிய திரண்ட கருத்து ரொம்ப நல்ல பகுதி. இந்த அஞ்செழுத்து பகுதிய உரையாசிரியர்களும் ரொம்ப விரைவா காட்டுகிறார். அதாவது திரு அஞ்செழுத்தாலே சிவன் சிவபெருமானை ஆன்மா அடையும் என்பதையும், அஞ்செழுத்தினாலே சிவ உருவ அருவ அருவுருவத் திருமேனிகள் அமைந்தது என்பதையும் முறையால் அறிய வேண்டும். பிறகு திருவஞ்செழுத்தால் சகலீகரணம் செய்து தன்னுடைய உடலை சிவஸ்வரூபமாக ஆக்கி திருவைந்தெழுத்தால் இருதய கமலத்தில் சகல நிஷ்கள சகல மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பூசித்து, அஞ்செழுத்தால் பிராணாயாமம் செய்து குண்டலி வேள்வியிலே இருந்து திருவரும் சக்தி பிரகாசிக்க செய்து மேலே எழுப்பி புருவநடுவாகிய விந்துதானத்தில் நிறுத்தி திருவஞ்செழுத்தை விதிமுறையால் செபிக்க முதல்வன் உயிரின்கண் விளங்கி தோன்றுவான். இது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. அதாவது திருவைந்தெழுத்தில் உயிரை சிவம் அடிமையாக உடைய தன்மையை தெரிய வேண்டும். இனி சிவபெருமானுடைய திருவுருவம் திரு அஞ்செழுத்தால் அமைந்திருக்கிற தன்மையை அறிய வேண்டும். அடுத்து திருவைந்தெழுத்தை கொண்டு நம்முடைய உடம்புல எந்தெந்த பாகத்தை எப்படி தொட வேண்டும், அதுக்கு அங்கன்யாசம்னு பேர். பிறகு கையை எப்படி தொட வேண்டும், அது கரன்யாசம்னு வடமொழியில் சொல்லுவார்கள். அந்த முறைகளை செய்து பிறகு மலநீக்கம் விட்டு தூய்மை எய்திய உயிரிடத்தில திருவஞ்செழுத்தால் இதயத்திலே சிவபெரும்பொருளை எழுந்தருளச் செய்து வழிபட்டு அந்த அஞ்செழுத்தால் உந்தியிடத்திலே இருக்கிற அந்த அருட்சக்தியை காற்றின் மூலமாக அடக்கி பிராணாயாமம் செய்து பயிற்சி செய்தால் அந்த பிராணாயாமத்தால் மேல் நோக்கி காற்று எழுப்பும். அது யோகத்தால் அன்றி கூடுதற்கு அரியது. அந்த புருவ நடுவுல கொண்டு போய் அருட்சக்தியை சேர்த்து வழிபட்டு அந்த அருள் சக்தியின் வயத்தால் ஆகிய திருவைந்தெழுத்தை விதிப்படி எண்ண வேண்டும். ஞாயிறும் திங்களையும் பாம்புகள் கவர்ந்த பொழுது கிரண காலத்துல பாம்பு சூரியனை கவரும், சந்திரனை கவரும். ஆக ராகு கேதுகள் என்கிற பாம்பு தோன்றுதல் போல கிரண காலத்துல பாம்பு சூரியனையும் சந்திரனையும் விழுங்குதலை போல பாம்புகள் தோன்றுதல் போல உயிரிடத்திலே சிவபெருமான் விளங்கி நிற்பார். ரொம்ப நல்ல பாடல். நாம சிறிது சிறிதா பார்க்க வேண்டும். அஞ்செழுத்துல சிவாய நம என்று ஐந்தெழுத்து. சி வா ய ந ம, சிவாய நமக என்று அந்த உரை செய்யக்கூடாது. அது வடமொழியில சிவாய நமக
நமக என்றால் பஞ்சபிரம்ம மந்திரங்கள்ல ஷடங்க மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய தொடர்ல அமையும். அது சிவபெருமானுக்கு வணக்கம் என்றாகும். தமிழ்ல சி வ ய ந ம இதுதான் நமக்கு சொல்லுகிற முறை. ஒரு எழுத்தும் ஒரு பதம் என்று திருமுறைகள் காட்டுகின்றன. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் தேவாரத்துல அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, 5 பதம்னா ஒரு எழுத்து ஒன்றை குறிப்பது. சிவாய நமல சி என்பது சிவம், பாய் என்பது அருள், யாய் என்பது உயிர், நாய் என்பது மறைப்பாற்றல் திரோதான சக்தி, மாய் என்பது இருள். இது உண்மை விளக்கத்துல மனவாசம் கிடந்தார். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5 அவன் எழுத்து 5 அடைவான். ஆக உயிர் சிவபெருமானை அடிமையாக கூடிய நிலையில யகரமாகிய ஆன்மா நகரமாகிய மறைப்பு சக்தியின் துணை கொண்டு மகரமாகிய ஆணவ மலத்தை நீக்க நகரம் பகரமாக அருட்சக்தியாக மாற பகரம் யகரத்தை கொண்டு போய் சிகரத்தில் சேர்க்கும். ரொம்ப நல்ல பகுதி, எளிமையானது. சொன்ன உடனே பயமா இருக்கு. 1990ல சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது பேராசிரியர் இப்படிதான் சொன்னார், எனக்கு நினைவு இருக்கிறது. யகரம் நகரமாகிய திருவருள் சக்தியினுடைய மறைப்பு சக்தியின் துணையால் மகரமாகிய அந்த ஆணவ மலத்தை விட்டு பிறகு நகரம் பகரமாக, அதாவது மறைப்பு சக்தி அருட்சக்தியாக மகரமாக தோன்ற பகரம் யகரமாகிய ஆன்மாவை சிகரமாகிய சிவத்தோடு சேர்விக்கும். சிவத்தின் தன்மை, அருளின் தன்மை, உயிரின் தன்மை, மறைப்பு சக்தியின் தன்மை, மலம், இத குறிப்பதுதான் எது? 5 எழுத்து. அவன் எழுத்து 5 அடைவான். அப்ப உயிர் சிவபெருமானுக்கு அடிமையாக கூடிய முறையை காட்டியிருக்கிறார்கள். அதனால் 5 எழுத்து சொல்லுகிற பொழுது நகரம் மகரத்தை முன்னால வச்சு நமச்சிவாய என்று சொல்லுவார்கள். பிறகு பக்குவம் அடைகிற பொழுது நாம என்பது முதல்ல நிற்கும். பயிற்சி வர சிவா முதல்ல வந்துடும். சிவாய நம என்று சொல்ல ஆரம்பிக்கும். பிறகு அதுல பயிற்சி பெற நாம என்பது நீங்கி சிவய சிவ என்று வரும். பிறகு அந்த சிவய சிவல பயிற்சி வர சிவ என்று வரும். பிறகு சி என்று வரும். இப்படி இந்த 5 எழுத்து வேறுபாடுகளை முதல்ல திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு அருமையாக காட்டுகிறார். அடுத்து சிவபெருமானுடைய வடிவம் 5 எழுத்து வடிவம். அது உண்மை விளக்க நூல்ல வடிவாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த திருவைந்தெழுத்தால் உருவம் அமைந்திருப்பதும் 5 எழுத்தின் அடைவையும் ஆன்மா கொஞ்சமா தெரிந்து கொண்டு அந்த 5 எழுத்தின் மூலம் உடம்புல திருவருளை பதித்தல், கையில பதித்தல், அது அங்கத்துல பதிப்பதற்கு அங்கன்யாசம்,
கையில பதிப்பதற்கு கரண்யாசம் அதெல்லாம் செய்ய வேண்டும். பிறகு அந்த தியானத்தால குண்டலில இருந்து யோக சக்தியால் அருட்சக்தியில காற்ற மேல இருப்பி அதுல கோதண்டம் புருவனிடவுல போய் நாம் அந்த தியானம் செய்ய 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 சூரியனை கிரணம் பற்றுகிற பொழுது பாம்பு தெரிவதைப் போல சந்திரனை பாம்பு பற்றுகிற பொழுது அந்த பாம்பு தெரிவதைப் போல இறைவன் நமக்கு தோன்றுவான் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் சிறிது சிறிதாக நாம் சிந்திப்போம். முதல் தொடர் அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரண் உடைய பரிசு ஒரு தொடர். திருவைந்தெழுத்தாலே ஆன்மாவை சிவன் அடிமையாக உடைய தன்மையை நாம் அறிய வேண்டும். ஆன்மா சிவோகம்பாவனையில உரைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சிவோகம்பாவனையில இருந்து சிவோகம்பாவனை என்ன? நான் சிவன், சிவவியாபகத்துக்குள் அடங்கியிருப்பவன் என்று அதை நாம் உறுதிப்படுத்த அந்த நிலை நிற்க வேண்டுமானால் திருவைந்தெழுத்து தியானமாகிய பாவனா நெட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப அன்றாடம் செய்யக்கூடிய அந்த விதிகளுக்குள் கிரியைகள் ஒருவாறு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக இதுல காட்டுகிறார். இருதயம், உந்தி, புருவனடு இந்த மூன்றையும் ஒரு மண்டபமாக வைத்துக் கொண்டு பிறகு குண்டம் தம்பம் ஆகிய இடங்களாக அதை எண்ணி அவற்றிலே வைத்து அதிலே அர்ச்சித்து பிறகு அதுல உள்ளத்தை ஒன்றியிருக்க செய்து ஆன்ம அறிவை நீக்கி தியானிக்கிற பொழுது திருவைந்தெழுத்தை அப்படி கணிக்க வேண்டும் என்று இந்த முதல் தொடர்ல அஞ்செழுத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காட்டுகிறார். அதில் அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசும் முதல் தொடர். சிவன், சி என்பது சிவத்தை குறிப்பது, ஆ என்பது அருளை குறிப்பது, யா என்பது உயிரை குறிப்பது, நாய் என்பது திரோதான சக்தியை மறைப்பு சக்தியை குறிப்பது, மாய் என்பது ஆணவ மலத்தை குறிப்பது. இப்படி சிகரம் முதலாக சூக்கும பஞ்சாக்கரத்தை குருநாதன் நமக்கு கூறிய முறையில, அதாவது பிரணவம் பீஜம் இன்றி உச்சரிக்க வேண்டும். அப்பொழுது மகாரமாகிய மலத்தின் காரணத்தால் அந்த மலத்தினால் ஏற்பட்ட நகாரமாகிய திரோதம் நீங்க யகரமாகிய உயிர் பகரமாகிய அருளால் சிகரமாகிய சிவத்தோடு போய் சேரும். இதனால் உயிர் சிவனது உடைமை, சிவன் உயிரை உடையவன். இதை நன்கு தெரிந்தவர்கள் பேரின்பத்தின் மேல விருப்பமுடையவர்கள் முத்திகாமின்னு பேர். சூக்கும அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய சிகரத்தை முதன்மையாக இருக்கிற அந்த மந்திரத்தையே உச்சரிப்பார்கள். அதைத்தான் அஞ்செழுத்தால் ஆன்மா அரனுடைய பரிசும் என்பதை அறிதல். அந்த அஞ்செழுத்தையும் குருவின் உபதேசத்தால் பெற்றுத்தான் செய்ய வேண்டும்.
அதை விதிப்படி உச்சரிக்க என்று சிவஞான போதம் நமக்கு காட்டுகிறது. எனவே அஞ்செழுத்தால் ஆன்மாவை அறனுடைய பரிசும் என்று அறிதல், ஆன்மா நகரமாகிய ஆன்மா நகர மகரங்களை விட்டு பகரத்தின் உதவியால் சிவத்தை போய் சேர்தல். இது அஞ்செழுத்தை ஆன்மா அறிதல். ஆன்மா சிவனுக்கு அடிமை, சிவபெருமான் ஆன்மாவை உடைமையாக உடையவன் என்று தெரிய வேண்டும். இவ்வளவு பெரிய தலைப்பாருங்க. நீ அடுத்த வரி ஆரன் உருவு அஞ்செழுத்தால் அமைந்தது. சிவபெருமானுடைய திருவுருவம், அவனுடைய வடிவம் அஞ்செழுத்தால் அமைந்திருப்பது என்பதை விரிவாக பார்க்க வேண்டும். அடுத்த வகுப்பிலே சிந்திக்க இறையருள் கூட்ட வேண்டும் என்று வேண்டி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நம்ம திருச்சிற்றம்பலம். மக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா, ஐயா ஐயா இந்த அஞ்செழுத்து